ஹாய் ஹலோ, ரொம்ப சந்தோஷமான நாள் இன்றைக்கி. என்னன்னு கேட்டால், நம்ம ஐசிசி சாம்பியன் ட்ராஃபியை அப்படியே கையில் தூக்குனனால உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்தியா இதுவரை வந்து 3 ஐசிசி ட்ராஃபியை வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, இந்த டோர்னமெண்ட் தான் நம்ம உள்ளுக்குள்ளே வரும்போதே நம்ம தான் கப் எடுப்போங்கிற கான்ஃபிடென்ட்டு எனக்கெல்லாம் வந்து 100% நம்மளுக்கு இருந்துச்சு. என்ன காரணம் கேட்டோன்னா, கட்டப்பார பேட்டிங் சொல்லுவோம்ல, அதோடு வந்து இறங்கினானுங்க, எவன் வந்தாலும் போடுறானான்னு சொல்லிட்டு. அதுக்கு தோத வந்து பார்த்திங்கன்னா பல டீமில் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து இன்ஜுரியில் வந்து விலகுனதும் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப சாதகமாக இருந்துச்சு. அந்த சாதகத்தெல்லாம் பயன்படுத்தி கப்பை தூக்கிட்டாங்க 3வது தடவை. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இந்த நாள் வந்து மறக்க முடியாத நாளாக தான் எனக்கெல்லாம் லைஃப்பில் இருந்துச்சு. ஏன்னா எப்படா இருந்தோம். என்ன மாதிரி கிரிக்கெட் ஃபேன்ஸான உங்களுக்குமே வந்து ரொம்ப பதட்டத்தோடு வந்திருக்கும். நேற்றுக்கெல்லாம் பயங்கரமான பதட்டம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக 40 ஓவரில் ஜெயிக்கிற மேட்சை நம்ம 49வது ஓவரில் தான் நம்ம ஜெயித்தோம். அதுக்கு காரணம் என்னென்னா, கிளென் பிலிப்ஸோட ஸ்பைடர்மேன் கேட்ச் மறக்கவே முடியாது. ஒருவேளை கில் அந்த இடத்துல இருந்திருந்தான்னா மேட்சே வந்து வேறு மாதிரி போயிருக்கும். ரோஹித் சர்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய கான்ஃபிடென்ட் இருந்திருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோலியோட லூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 49 ரூபா இழுத்துச்சு. இருந்தாலுமே வந்து ஒரு சின்ன டென்ஷன் எப்போன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்ஷர் பட்டேல் வந்து அவுட் ஆனும்போது நம்மளுக்கு சின்ன ஒரு மாதிரி ஆச்சு. அதுக்கடுத்து பாண்டியா வந்தார். பாண்டியா அவுட் ஆகும்போது ரீச் பண்ணிடுவாங்களா அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இருந்தாலும் வந்து கேஎல் ராகுல் வந்து அலப்பறை பண்ணி இந்த மேட்சை ஜெயிச்சு கொடுத்துட்டாப்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரஃபி தியேட்டரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.